Dowry system should be regulated and dowry death should be abolished in all states of India. வரதட்சணை கொடுமை அது அநாகரிகத்தின் அடையாளம். இந்த கட்டுரை தலையங்கமாக தினமணி நாளிதழில் 25ஆம் தேதி செப்டம்பர் மாதம் வந்துள்ளது. இதை பிரசுரித்த தினமணி நாளிதழுக்கு நன்றி சொல்கிறேன். சட்டமும் நீதிமன்றங்களும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வாகி விடாது. சட்டவிரோதமான வரதட்சணை கொடுமைகள் அதற்கு சாட்சி. சட்டம் இயற்றப்பட்டு 60 ஆண்டுகளை கடந்துவிட்ட பிறகும் கூட குடும்பங்களின் வேதனைகளுக்கு வரதட்சணை முறை ஒரு காரணமாக இருக்கிறதா என்றால் மக்கள் தொகையில் சரிபாதியாக உள்ள மகளிரை நமது சமுதாயம் எப்படி நடத்துகிறது என்பது வெளிப்படுகிறது. இங்கொன்றும் அங்கொன்றுமாக நடைபெறும் நிகழ்வல்ல வரதட்சணை பிரச்சனை. கிரேட்டர் நொய்டாவில் தனது 6 வயது குழந்தையின் கண்முன்னே வரதட்சணைக்காக எரித்துக் கொல்லப்பட்ட 26 வயது பெண்ணும் தனது கணவர் குடும்பத்தினரின் கொடுமைகள் தாங்காமல் தனது உயிரை மாய்த்து கொண்ட தமிழகத்தின் ரிதன்யாவும் சமீபத்திய வரதட்சணை பலிகள். வரதட்சணை தடை சட்டமும் சரி, குழந்தைகள் திருமண தடை சட்டமும் சரி பெரிய அளவில் பலனளிக்கவில்லை என்பதைத்தான் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. 2022ஆம் ஆண்டின் புள்ளி விவரம்தான் இப்போதைக்கு கிடைத்திருக்கிறது. இந்தியாவில் 6,05,016 வரதட்சணை மரணங்களை 2022ஆம் ஆண்டு இந்திய தண்டனை சட்டத்தின் 304 பிரிவின் கீழ் பதிவு செய்யப்பட்டதாக தேசிய குற்றவியல் ஆவண பதிவுகள் தெரிவிக்கின்றன. அதே ஆண்டில் பாலியல் வன்கொடுமைகளால் உயிரிழந்த பெண்களின் எண்ணிக்கையை விட இது 25 மடங்கு அதிகம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். பெரும்பாலான பெண்கள் வழக்கு பதிவு செய்ய முன்வருவதில்லை. வரதட்சணை பிரச்சனைகளில் பெண்களின் உயிருக்கு ஆபத்தில்லாமல் காப்பாற்றினால் போதும் என்று பிறந்த வீட்டுக்கு அழைத்து செல்லப்படுபவர்கள் தான் பெரும்பாலானோர். குற்றச்சாட்டுகளை பதிவு செய்வதன் மூலமாகவோ வழக்கு தொடுப்பதனாலோ நீதி கிடைத்து விடாது என்ற அவநம்பிக்கை காரணமாக படித்தவர்களே கூட சட்ட உதவியை நாடுவதில்லை. 2022ஆம் ஆண்டு இறுதியில் 60,587 வரதட்சணை மரண வழக்குகள் நீதிமன்றங்களில் நிலுவையில் இருந்தன. அவற்றில் 54,416 முந்தைய ஆண்டுகளிலிருந்து தொடர்ந்தவை. விசாரணை முடிவடைந்த 3,689 வழக்குகளில் வெறும் 39 வழக்குகளில் மட்டுமே தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. 2022 புள்ளிவிவர வரதட்சணை கொலைகளில் உத்தரப்பிரதேசம் 2,412 முதலிடம் வகிக்கிறது. அதைத் தொடர்ந்து பீகார் 1057, மத்திய பிரதேசம் 520, ராஜஸ்தான் 451, மேற்கு வங்கம் 427, ஹரியானா 234, ஒடிசா 263 என்ற பட்டியல் நீள்கிறது. தமிழகம், கேரளம் உள்ளிட்ட தென் மாநிலங்களிலும் வரதட்சணை கொடுமை நிலவுகிறது என்றாலும் வரதட்சணை மரணங்களின் எண்ணிக்கை குறைவாகவே இருக்கிறது. இந்திய குற்றவியல் சட்டப்பிரிவு 498A கீழ் 2022 பதிவு செய்யப்பட்ட கணவர் அல்லது அவரது உறவினர்களின் வற்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்ட வரதட்சணை கொடுமை வழக்குகளின் எண்ணிக்கை 1,44,593. ஆனால் வரதட்சணை மரணங்களின் எண்ணிக்கை 6,516 தான். ஆனால் இந்த புள்ளி விவரம் பல உண்மைகளை எடுத்துரைக்கிறது. வரதட்சணை மரணங்கள் தொடர்பான வழக்குகளில் 94% நீதிமன்றங்களை தொடர்ந்து பல ஆண்டுகள் விசாரணையில் தேங்கி கிடக்கின்றன. கைரேகை சாட்சியங்கள் முறையாக பதிவு செய்யப்படாதது, பிரேத பரிசோதனையை மேற்கொள்ள மருத்துவர்கள் மறுப்பது, தூய்மை பணியாளர்கள் மூலம் பிரேத பரிசோதனையை செய்யப்படுவது என்று வழக்கை நீர்த்து புகச் செய்ய அத்தனை வழிமுறைகளும் கணவரின் குடும்பத்தாரால் செய்யப்படுவது நடைமுறையாக மாறிவிட்டது. காவல்துறையினர் துணை போவதுதான் பெரும்பாலான வரதட்சணை மரண வழக்குகளில் அநீதி வழங்கப்படுவதற்கான முதன்மை காரணம். ஜூன் மாதம் நடந்த நிக்கிப்பட்டி மரணத்தின் முதல் குற்றப்பத்திரிகையில் வரதட்சணை தடுப்பு பிரிவான பிரிவு 80 சேர்க்கப்பட்டிருக்கவில்லை என்பதில் இருந்து நமது காவல்துறை எப்படி செயல்படுகிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். வழக்குகளுக்கு அடிப்படை காரணம் சமுதாயத்தின் பார்வையில் உள்ள குறைபாடு. வரதட்சணை என்று அழைக்கப்படும் சீதனம் பெண்களுக்கான பாதுகாப்பு என்று பெற்றோர் கருதுகிறார்கள். தொழிலதிபர்களும் அரசியல் தலைவர்களும் தங்களது செல்வாக்கையும் செல்வத்தையும் வெளிப்படுத்த படோடமாக தங்களது மகனின் திருமணத்தை நடத்தும் போது மற்றவர்களும் அவரவர் தகுதிக்கேற்ப திருமணங்களை விமர்சையாக கொண்டாடும் எண்ணம் மேலோங்குகிறது. இந்தியாவில் திருமணத்துறையின் வருடாந்திர மதிப்பு $13,000 கோடி என்றால் நம்புவீர்களா?
ஏறத்தாழ 1 கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் இந்த துறைதான் இந்தியாவது 2வது பெரிய துறை என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? இருவர் இணைவதற்காக ஏனைய துறைகள் அனைத்தும் திருமண சந்தைக்கு பங்களிக்கின்றன. படோடோபமும் பகட்டும் தான் வரதட்சணைக்கு அஸ்திவாரமாக இருக்கின்றன. வரதட்சணையில் விலை பேசப்படுவது பெண் அல்ல, பெண்மை, தாய்மை. அது நமக்கு இழுக்காகட்டும். அந்த குறையை வரும் காலங்களில் துடைத்தெறிவோம். ஆமேன். Bible talks about Bible dowry regulations, dowry system regulations in India. In Genesis chapter 24, verse 22, verse 53, verse 59 and 61. The man that is from patriarchal family took a gold earring of half a shekel weight and 2 bracelets of 10 shekels weight of gold for her bride arms. And the servant that is from patriarchal family took out silver jewels, gold jewels and clothing and gave them to Rebekah, bride. And also he gave to her brother and to her mother, that is bride family, valuable things. And they sent away their sister Rebekah and her nurse, that is liability from bride, and Abraham's servant and his men. And Rebekah and her maids, that is liability from bride, got up and rode on the camels and followed the man. So the servant took Rebekah and went his way.